நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு மறக்கவே முடியாத டேஸ்ட்டில் கொத்து இடியாப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் சாதாரணமாக இடியாப்பம் போட்டு கொடுத்தோம்னா எப்போவுமே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தட்டு தட்டாக காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த கொத்து இடியாப்பம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து இடியாப்பம் கெத்தாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பவுலில் வந்து 1.5 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1.5 கப்பு அரிசி மாவு, சாதாரண அரிசி மாவு, பாக்கெட் மாவு தான், வறுக்காத மாவு 1.5 கப்பு. நம்ம வெயிட்டில் வந்து 250 கிராம் எடுத்திருக்கோம். இதில் தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதில் ஒரு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரே 1 டீஸ்பூன். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். அந்த உப்பு எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுபோல் நல்லா எல்லாத்தையும் நல்லா நசுக்கி கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி போகுது, 1/2 லிட்டர் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் தான் நம்ம பிசையணும். இப்போ நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்துருக்கோம். ஆனால் தேவையான அளவு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூன்கிட்ட கலந்து கொடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே பிசைஞ்சிக்கிடலாம். நம்ம வந்து பொடி கண்ணுன்னா அதுக்கு தக்கன ஒரு மாதிரி பிணையணும், கொஞ்சம் பெரிய கண்ணுன்னா அதுக்கு ஒரு மாதிரி பிணையணும். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது நல்லா கொஞ்சம் நைஸான கண்ணு, பொடி கண்ணு. அதனால் மாவு கொஞ்சம் இலக்கமாக பிணையணும். அதுக்காக இப்போ நான் 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். தண்ணி இப்போ நமக்கு மறுபடியும் அந்த சுடு தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேவை தக்கன சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில அரிசி மாவு வந்து கூட குறைய தண்ணி வாங்கும். அதனால் இப்போ நமக்கு மாவு சூடாக இருக்குது. அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா தம்மாகட்டும். தம்மாகிடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு அப்படி வெந்நி போட்டு பிசையும் போது தான் நமக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாகும். அதனால் நம்ம சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா தம்மாயிருச்சு. இப்போ மாவை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சுடு தண்ணி தான் சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கையை நனைச்சிட்டு கூட பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. அப்புறம் தான் நமக்கு இந்த சின்ன இடியாப்ப கண்ணில் வந்து புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இடியாப்ப மாவோட பக்கம் வந்து பிசைஞ்ச பக்கம் இந்த மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம சின்ன கண்ணில் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு அது இலக்கமாக இருக்கணும். இப்போ நம்ம இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இடியாப்ப உலக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து புளியிற டைப்பில் எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் திருக்குழக்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொடி கண் உள்ளதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் லேசாக எடுத்துகிட்டு உள்ள தடவி கொடுத்துருங்க. அதேமாரி இந்த உலக்கலையும் லேசாக தடவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 உலக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கொலக்கட்டை சைஸில் உருட்டிட்டு உள்ளே வச்சிடலாம். ஒரு 3/4 வாசி வச்சா போதும். மீத மாவை வந்து காயாத அளவுக்கு அப்பப்போ மூடி வச்சுருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம உலக்கில் மாவை அடைச்சாச்சு. இப்போது நம்ம இட்லி கொப்பரையில் தான் அவிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்போயுமே இருக்கும். அந்த இட்லி கொப்பரையில் துணியை நல்லா நனைச்சிட்டு நல்லா குழி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம். அப்படி சூப்பராக வரும். நம்ம சொன்ன மெத்தடில் மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா அருமையாக வரும். அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 ரவுண்டு மட்டும் ஊற்றிட்டு அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அதாவது ஒரு இட்லியோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் வந்து துணி இல்லாத தட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. எத்தனை இருக்கோ அத்தனை நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து 2 அடுக்கில் அவிக்க போகிறேன். இப்போ நான் கீழே அடுக்கில் மட்டும் பிழிஞ்சிட்டேன். நான் மேல் அடுக்கலையும் பிழிஞ்சிக்கிறேன். நம்ம இட்லி கொப்பரையில் அவிக்க போகிறோம். அவிக்கிறதுக்கு நல்லா தண்ணி கீழே வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாயிடணும். நல்லா சூடாகி கொதித்து நல்லா ஆவி வந்துடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம தட்டையவும் இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த இட்லி தட்டை உள்ளே இறக்கணும். இப்போ நம்ம எல்லாம் மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா அவிச்சிட்டு எடுத்துக்கலாம். இடியாப்பம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தட்டிலேருந்து எடுத்துடலாம். இட்லி தட்டிலேருந்து தட்டுக்கு மாற்றிடலாம். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி வரணும். இப்போ நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அது ஆறிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம கொத்து இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அகலமான பெரிய பாத்திரமா எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா,
1/4 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போதும். அதை போட்டு லேசாக எண்ணெயில் அப்படி கலந்து கொடுத்துருங்க. ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்லா கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. இந்த இடத்துல 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா, 1 டீஸ்பூன் நிறையா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வெங்காயத்தில் லேசாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் கலந்து கொடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் 1/2 தக்காளி போதும். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். குடமிளகா ஒரு 1/2 மிளகா மட்டும் நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் கலந்து கொடுத்து வேக விட்டுறலாம். இப்போ நமக்கு மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் முட்டை, வெள்ளைக்கோழி முட்டை 1 2 3 முட்டை, இன்றைக்கி நம்ம 3 முட்டை எடுத்துருக்கோம். இந்த 3 முட்டையை நல்லா இதில் பொரிச்சு எடுத்துடணும். நல்லா பொடி மாசு மாதிரி ஆகி வரட்டும். கொத்து இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை நல்லா இந்த மாதிரி கொத்து போட்டு நல்லா ஒரு பொடி மாசு மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடணும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனோடனே ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தூளாக ரோஸ்ட் ஆயிடணும், பொடி மாசு மாதிரி ஆயிடணும். அப்படி ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இடியாப்பத்தில் ஒரு 5 பீஸ் மட்டும் தான் எடுக்கும். அதாவது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா உதுத்து போட்டுக்கலாம். ஆனால் நல்லா கொஞ்சம் ஆறி இருந்தால் தான் நமக்கு உதுத்து வரதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆறின பிறகு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே உதுத்து வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கிறலாம். தனியாக ஒரு பிளேட்டில் உதுத்து வச்சுட்டு கூட நீங்கள் மொத்தமாக கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிச்சு போட்டாச்சு. 5ஐயும் நல்லா பிச்சு போட்டு இப்போ நல்லா கொத்துன்னு கொத்திடணும். கிண்டும் போதே நல்லா கொத்துன்னு கொத்தி கிண்டிடுங்க. இந்த மாதிரி அதாவது முட்டை பொரியலும் நம்மளோட அந்த இடியாப்பமும் ஒன்று போல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொத்துன்னு கொத்து இடியாப்பம். இந்த மாதிரி பொழுன்னு ரெடியான உடனே லாஸ்ட்டாக 4 விரல் அளவு மல்லித்தலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா தூவி விட்டுட்டு மல்லி இலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு ஒரு கொத்து இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம், சாப்பிட்றலாம். அள்ளி இப்படி அமுக்கணும்னா வருமே ஒரு டேஸ்ட்டு. அப்படியே டேஸ்ட் நல்லா அந்த அளவுக்கு அள்ளுது. சான்ஸே இல்லை. திருப்பி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் சாப்பிட்ணும் உங்களுக்கு என்ன வரும்போதெல்லாம் இந்த ஒரு கொத்து இடியாப்பம் தான் செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கொத்து இடியாப்பம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.